நண்பர்களுக்கு வணக்கம். அதிகாலையிலேயே பாம்பன் பாலத்துக்கு போனோம் அப்படின்னா, நெறைய பேரு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட வகையில சொல்லணும் அப்படின்னா, பாம்பன் பாலா அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸ். தூண்டில்ல உயிர் மீனை கொளுக்கியோ, இல்ல கட்டைய அடிச்சோ, பாறை மீன் பிடிக்கிறதுல தலைவர் வேற லெவல்ல பண்ணுவாப்ல. காலையில ஒரு 8 மணி போல இன்னைக்கு நான் பாம்பன் பாலத்துக்கு போயிருக்கும்போது, அவரும் அவரோட நண்பரும் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 2 மீனை பிடிச்சிட்டாங்க. நம்ம போன நேரம் ஒரு மீன் கட்டையிலிருந்து தட்டி போயிருச்சு. பாம்பன் பாலத்துல இருந்து கடல் நீரோட்டத்தை நம்ம எட்டி பார்க்கும்போதே அடி வயிறுலாம் கலங்குது. ஆனா மேல நின்னுகிட்டு கீழே என்ன மீன் போகுது, தண்ணி எந்த ஓட்டத்துல இருக்குன்றத கரெக்டா துல்லியமா கணிச்சு தூண்டில வீசுறதுல வேற லெவல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. காத்து மழை பனின்னு எதுவும் பாக்குறது கிடையாது. அதிகாலையில வந்தோமா 9 மணி வரைக்கும் இங்க மீன் பிடிப்போம்னே, மீன் பிடிச்சி கிடைக்கிறத எடுத்துட்டு போவோம், கிடைக்கலன்னா சந்தோஷமா போவோம்னு சொன்னாங்க பாருங்க. காலையில இருந்து அவங்க பிடிச்ச மீனை இப்ப காட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ சைஸ்ல இருக்கும். தரமான மீனா காலையில இருந்து அடிச்சு பிடிச்சிருந்தாப்புல. நிறைய மீன் தட்டி தான் போயிருக்கு. அவங்க பிடிச்ச மீன்களை நண்பர் கையில் எடுத்து காமிச்சாரு. அந்த நண்பரோட முகத்துல சிரிப்பை பார்க்கணுமே, அவ்வளவு சந்தோஷங்க. ஏன்னா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குல்ல. காலையில டைம்ல இந்த பாம்பன் பாலத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்களோட பேச்சு வழக்கு வித்தியாசமா இருக்கும். இயல்பான எளிமையான நடைமொழியில பேசுவாங்க. நண்பர்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பாம்பன் பாலத்துல ஃபிஷிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க பாம்பன் பாலத்துல ஃபிஷிங் பண்ணிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.